அனைத்து ஓட்டுநர் சொந்தங்களுக்கும் மற்றும் பிக் டிடிஎஃப் நண்பர்களுக்கும் வணக்கம். இப்போது நம்ம வந்து சென்னையில் ஆக்டிங் டிரைவர் டியூட்டி எப்படி பார்க்கலாம்னு சொல்லிட்டு எவ்வளோ நாள் பார்த்துன்னு இருக்கிறோம். இன்றைக்கி வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணது, ஒரு நாளில் வந்து 2000 சம்பாதிக்க முடியுமா, அப்படி சம்பாதிச்சா எந்த டியூட்டியில் சம்பாதிக்கலாம், அதெல்லாம் இன்றைக்கி வந்து டோட்டலாகவே கிளாரிட்டியாகவே சொல்லிடுறேன். நண்பா பாருங்கள், இது வந்து ஆக்டிங் டிரைவர். இப்போ கஷ்டப்படுறவங்க நைட்டில் கொஞ்சம் சம்பாதிக்கலாம், இல்லை சாட்டர்டே சண்டேயில் சம்பாதிக்கலாம், இல்லை ஒரு நாள் லீவ் கிடைக்குது அந்த நாளில் சம்பாதிக்கலான்றவங்களுக்கு மட்டும்தான். இது வந்து நீங்கள் பார்ட் டைம் ஜாபாக பார்த்தீங்கன்னா பார்ட் டைம், இல்லை இதுதான் வாழ்வாதாரம் பார்த்தீங்கன்னா இதுதான் வாழ்வாதாரம். உங்களோட முயற்சிக்காக தான். நீங்கள் எவ்வளோ முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த முயற்சிக்கான பலன் தான் கிடைக்கும். ஓகேங்களா? இல்லை நான் உக்காந்தே சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதில் அப்படி சம்பாதிக்க முடியாது. அதுக்கு நீங்கள் வந்து டியூட்டி போட்டு தான் சம்பாதிக்கணும். ஆனால் 24 ஹவர்ஸ் நீங்கள் ஆன்லேயே இருக்கணும். ஆனில் பிஸியாகவே இருக்கும். நீங்கள் கால் வந்துகிட்டே இருக்கணும். கால் அட்டன் பண்ணி நீங்கள் டியூட்டி போட்டால் தான் நீங்கள் வந்து உக்காந்த இடத்துல சம்பாதிக்க முடியும். இப்போ ஒரு வண்டி ஓட்டி எப்படி சம்பாதிக்கலான்றதை தான் நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? இப்போது நீங்கள் கார் டியூட்டி எடுத்திங்கன்னா 500, 80லேருந்து 90, 100. ஓகேங்களா? பர் ஹவருக்கு பேசிக் வந்து 500 தான் ஸ்டார்ட் ஆகும். இதுவே நீங்கள் எல்லோ போர்டு எடுத்திங்கன்னா 600லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இது வந்து எல்எம்வி வெஹிக்கிள். நீங்கள் ஹெவி லைசன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா பேசிக்கே 1200 கூட ஸ்டார்ட் ஆகுது 4 ஹவர்ஸுக்கு. பெரிய பெரிய லாரி அது மாதிரிலாம். ஓகேங்களா? இப்போ நம்மக்கிட்ட நிறைய நண்பர் கேட்டது வந்து 2000 எப்படி சம்பாதிக்க முடியும் அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் ஹெவி லைசன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அது நீங்கள் ஒன் டே இல்லை 8 ஹவர்ஸ்லேயே நீங்கள் 2000 தாராளமாக சம்பாரிச்சிடலாம். ஏன்னா அடிஷ்னல் ஹவர் 125, 150 தான் போகும். ஓகேங்களா? ஒரு சில டியூட்டிலாம் வந்து ஃபுல் டே ஓடும். அது மாதிரி ஓட்டினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 1500 வரைக்கும் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இல்லை எனக்கு ஃபுல் டைமாக வேணும் அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி ஜாப் நிறைய வரும், குரூப்லேயே வரும். அதுக்காக தான் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் உங்களுக்கு வந்து மந்த்லி ஜாப் வேணுனாலும் நீங்கள் மந்த்லி ஜாப் எடுத்து நீங்கள் எவ்வளோ வருதோ அதை சம்பாரிச்சிக்கலாம். அதுக்கு வந்து கமிஷன் வந்து ஃபஸ்ட்டு மாதம் மட்டும்தான். அதுக்கப்புறம் நீங்கள் கமிஷன் போட தேவை இருக்காது. இப்போது ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா அவங்க பேரோ அவங்க ஃபேஸ் கட்டோ நம்மளுக்கு தேவையில்லை. நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் தான் பண்ணுறேன். என்கிட்ட டியூட்டி கொடுன்னா அது எப்படின்னு எனக்கு தெரில. டியூட்டி நான் கொடுக்கறது கிடையாது. நானும் உங்களை மாதிரி ஒரு சக ஓட்டுநர் தான். என்னால் ஒரு நாளைக்கு 2500 வரைக்கும் நான் சம்பாரிச்சிருக்கேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட் ஸ்டேஷன் போய் 2000, 2500 சாப்பாடும் அவங்களது. எப்படின்னா சேம் டே தான் ஒரு ரவுண்ட் ட்ரிப் போயிட்டு வந்தேன். எனக்கு வந்து காலைல 6 மணிக்கு எடுத்து நைட்டு 1 மணிக்கு முடிஞ்சுது. ஓகேங்களா? மினிமம் பேசிக் ஹவர்ஸ் வந்து 12 ஹவர்ஸுக்கு 1500, அடிஷ்னல் ஹவருக்கு 100 போட்டு நான் வாங்கினேன். ஓகேங்களா? அதை 22 ஹவர்ஸ் ஓட்டினதுக்கு எனக்கு நல்ல பேமெண்ட்டே கிடச்சிது. ஸோ உங்களுக்கும் அது மாதிரி ஒரு சில டைமில் நல்ல டியூட்டி கிடச்சி நல்லா சம்பாதிக்கலாம். இது வந்து டெய்லி சம்பாதிக்க முடியுமானா எப்படி சொல்கிறது, நீங்கள் ஒரு நாள் வேலை பார்த்தீங்கன்னா மறுநாள் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஆகிடும். ஓகேங்களா? ஆனால் கண்டிப்பாக சம்பாதிக்கலாம். சம்பாதிக்க முடியாதுன்னு கிடையாது, கண்டிப்பாக சம்பாதிக்கலாம். இதுலேயே குறைஞ்சபட்சம் நான் சம்பாதிச்சது வந்து 450 ரூபா. அதுவும் 4 ஹவர்ஸ் கரெக்டாக எக்ஸாக்டாக போயிட்டு எக்ஸாக்டாக வரவங்க. அவங்க வந்து எப்படின்னா கரெக்டாக அவங்களுக்கு தெரியும். ரெகுலராக ஆக்டிங் டிரைவர் எடுக்கிறவங்க இப்போது ரெகுலர் கஸ்டமர் சொல்லுவாங்க. ரெகுலர் கஸ்டமர் இது மாதிரி ஸ்டாண்டிங் கஸ்டமர் அப்படி சொன்னாங்கன்னா அவங்க வந்து சுகராக தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் எத்தனை மணி நேரத்துக்கு எவ்வளோ கொடுக்கணும் எல்லாமே தெரியும். அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்கள நம்மளும் யூஸ் பண்ணிப்பாங்க. இதுவே புது கஸ்டமர்னால் பிரச்சனையே கிடையாது. புது கஸ்டமர் எக்ஸ்ட்ரா பைசா கொடுப்பாங்க. அந்த 10, 20லாம் பார்க்க மாட்டாங்க. லஞ்சுக்கும் அந்த டைமிங் அவங்க சாப்பிட்றாங்கன்னா நம்மளுக்கு சாப்பாடு எல்லாமே கொடுப்பாங்க. இது மாதிரி தான் நான் டியூட்டி எடுத்து ஓட்டிகிட்டு இருக்கிறேன். ஸோ நான் நிறைய டியூட்டி போயிருக்கேன். இந்த லாஸ்ட் வீக்கு கூட நல்ல டியூட்டி போச்சு. இன்றைக்கி நேற்று நைட்டும் நல்ல டியூட்டி போச்சு. இது மாதிரிலாம் நான் நிறைய சம்பாரிச்சிருக்கேன். எனக்கு வீடியோ போடுறதுக்கு டைம் இல்லாததால் நிறைய போட முடியல. இன்னும் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுவேன். தொடர்ந்து நம்மளோட பயணிங்க. வாழ்வோம், வாழ வைப்போம், அனைவரும் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.